எல்லா கார்டையும் கையில் வச்சு சார் அந்த சைடு போயிடலாம் சார் 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 அந்த சைடு போயிடலாம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு காங்கிரசுடைய ஊழலை எதிர்த்த கட்சி காங்கிரசோடு கூட்டணி சேர்ந்து அதனுடைய தலைவரும் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். மதுபான கொள்கை ஊழல் என்று சொல்லி மிஸ்டர் தமிழ் நெஞ்சம் தமிழகத்தில் ஆம் ஆத்மி கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இந்த ஓபிசி அணியை தமிழ்நாட்டில் வழிநடத்தினவர். தமிழகத்தில் ஓபிசி அணி ஆம் ஆத்மி கட்சி இருக்குங்கிறதுக்கு அடையாளமே தமிழ் நெஞ்சம், சரவணன் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு செயல்பட்டாங்க. பட் ஆம் ஆத்மி கட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தமிழகத்தை பற்றி அவங்க நினைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு உரிமையை பற்றி கெஜ்ரிவால் என்றைக்குமே பேசியது கிடையாது. தமிழ்நாட்டை யாரை தெரியும்னு சொன்னா தமிழ் நெஞ்சம் மாதிரி அவங்களுக்காக உழைத்த தொண்டர்களை, நிர்வாகிகளை கெஜ்ரிவாலுக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தவர் ஸ்டாலின் தெரியும். ஏன்னா இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கிறதுக்காக. இப்ப இவங்களுடைய உண்மையான இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கெஜ்ரிவால் ஊழலை எதிர்த்து கட்சி தொடங்கினார். பட் இப்ப எந்த ஊழல் எதிர்த்து, யார் ஊழல் எதிர்த்து தொடங்கினார்? காங்கிரஸ் கட்சியுடைய ஊழல் எதிர்த்து. இப்ப அந்த காங்கிரஸ் கட்சியோட அவர் கூட்டணி சேர்ந்து விட்டார். நம்பர் 1. ரெண்டாவது, அவரே ஊழல் செய்து இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சர் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவு குற்றம் செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு உச்சநீதிமன்றமே ஜாமீன் மறுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர் குற்றவாளியாக இருக்கிறார். துணை முதலமைச்சரும் ஜெயிலில் இருக்கிறார். அதனால அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி ஆளுமா என்ற ஒரு ஆசை உண்மையான தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு தமிழ் நெஞ்சம் எடுத்துக்காட்டா இன்றைக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பிஜேபி தான் இங்க மாற்று கட்சியா வர முடியும். இளைஞர்கள்ட்ட பெரிய ஆதரவு இருக்கு, பெண்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கு. அதனால உங்க தலைமையில் சேரணும்னு சொல்லி கடந்த 1 மாதத்திற்கு முன்பே நாங்கள் திட்டமிட்டு பேசி இன்று தலைவர் முன்னாடி இணைந்திருக்கிறார்.